இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்லையே. இந்த பிட்டு நம்ம வச்சிருக்கோம். எழுதும்போது யாரும் பிட்டெல்லாம் அடிக்கூடாது. அப்படியே நாங்க சொல்றதெல்லாம் மீறி பண்றதெல்லாம் பண்ணுனீங்கன்னா 2 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது. பி கேர்ஃபுல். புரிஞ்சுதா? எல்லாரும் ஒழுங்கா பார்த்து எழுதுங்க. பார்த்து எழுதிட்டுமா சார்? ஏய், என்ன கொழுப்பா உனக்கு? உன் பேப்பரை பார்த்து எழுது. இதுக்கான ஆன்சர் இதேதான். ஆரம்பிக்கலாமா? உள்ள போலாம் சார். போங்க. மார்னிங் சார். சார் விடுங்க சார். இப்போ என்ன சார் ஆயிடும்? 2 வருஷம் எழுத விட மாட்டீங்க, அவ்வளோதானே? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய், நீ இப்பவும் திமிரா பேசுறியா? 2 வருஷம் கழிச்சும் காலேஜ்க்கே நீ வராம பண்ணிடுவேன். சார் செய்யுங்க, நான் பாத்துக்கிறோம். சார் இவனெல்லாம் எப்பவுமே எழுத விடாம பண்ணிடுங்க. எத்தனை தடவை எழுதினாலும் இவன் எல்லாம் பாஸ் ஆக மாட்டான். ஏய், இப்ப யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ தெருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த நேரத்துல ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சிருந்தனா பாஸ் ஆவதா இருப்ப. ஐயோ, அப்படிங்களா? இது தெரியாம போச்சா எனக்கு? ஆளை மாட்டேன் பாரு. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாங்களா? வந்த வேலையை பார்த்துட்டு போவியா? ஏய், என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் உன்னைய மாதிரி இல்ல. நான் டிகிரி வாங்கிட்டேன், வேலையும் கிடைச்சிரும். நீதான் டிகிரியும் வாங்காம வேலையும் கிடைக்காம தெருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருப்ப. எனக்கேத்த வேலை அதுதான். ஏய், என்ன லந்தா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன மீனாட்சி, எதுக்கடி கண்டவன் கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா போலாம். அவனை பார்த்தாலே ஆளே சரியில்லை. அக்கா, இவன் ஒரு ஊசி வெடிக்கா. வெறும் சத்தம் மட்டும்தான், ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன். இங்காரு வாய் கொழுப்பா பேசணும்னு வச்சுக்கோவேன். என்னடா பண்ணுவ? அக்கா என்னடா பண்ணுவ? போமா. ஒரு வார்த்தை என் பேத்திய பத்தி பேசுன உனக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ அம்மாச்சி, நீ என்னடி 100 பிள்ளைய பத்தி வச்சிருக்க? உனக்கு பிள்ளை இல்லன்னு தானே கட்ட வந்திருக்க. அப்புறம் என்னடி போடி அங்கிட்டு. இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல புள்ள பார்க்க. ஐயோ அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஏன் அப்படி பண்றீங்க? பாவம். அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்ததெல்லாம் போதுட்டா. நீ வா. இந்த திமிருக்கு தான் வயித்துல ஒண்ணு வளர காணும். என்னது? அந்த கொழுப்படுத்த சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அம்மாச்சி, நானும் 4 வருஷமா தொட்டில மட்டும்தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கும் என் மேல கரிசனமே வரல. நீங்க சொல்றீங்கன்னு தான் இதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத தாயி, அந்த அம்மன் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டா. உனக்கு என்ன புள்ள பாக்கியம் இல்லாமலா போயிடுச்சு? ஐயா, நேத்து கூட ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா அது தடைப்பட்டுருச்சு சாமி. என் பொண்ணு இனிமே கல்யாணமே வேண்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்கா. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரங்காலம் கை கூடி வரணுமா? ஐயா, அந்த நேரங்காலம் எப்பதாங்க ஐயா வரும்? ரொம்ப தூரத்துல இல்லம்மா, இந்த வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஆனா என்ன சாமி ஆனான்னு இழுக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. குறை எதுவும் இல்லம்மா. ஆனா அவங்க 2 பொண்ணுங்களும் வாக்கப்பட்டு போற இடம் ஒரே வீடாதான் இருக்கும். சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உங்க மூத்த பொண்ணு கல்யாணமாகி போற வீட்டுக்கு தான் உங்க 2வது பொண்ணும் கல்யாணமாகி போவா. இது தேன்மொழியோட ஜாதகத்துல இருக்கு. அது எப்படிங்க ஐயா? முத பொண்ணுக்கு தானே நாங்க இப்ப வரன் பாக்குறோம். ஒருவேளை 2 கல்யாணமும் ஒன்னா நடக்குமோ?
எப்படி வேணா நடக்கலாமா, ஆனா நான் கணிச்ச வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் பிறந்தது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறதும் ஒரே வீட்ல தான். அப்படிதான் ஜாதகம் சொல்லுதுமா. அமுதா, என்ன அமுதா இப்படி சொல்றாரு? கடவுள் யார் தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னு யாருக்கு சுமதி தெரியும். அப்படி நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. ஆம். ஆனா சாமி, இப்போ நாங்க பெரிய பொண்ணுக்கு இன்னும் வரன் பார்க்கலையே. அதுக்கான நேரம் வந்துடுச்சுமா. அடுத்த கோயில் ஸ்டாப்மா, இறங்குறவங்க முன்ன வந்துருங்க. ஏங்க ஏங்க சாரிங்க. ஹாய் கோகுல். டா புடி. வாழை அழைச்சிட்டு எங்கேயோ போறேன்னு சொன்னியே. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சார். என்னம்மா சொல்ற? இப்ப இந்த வயசுல ஜாலியா வெளியில போகாம எப்ப போவ? ம். என்னம்மா டீ சாப்பிடலையா? வேலை இருக்கு சார். நீ இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்கறனால வர லாபத்துல உனக்கு பங்கா தரப்போறாங்க. முதல்ல டீயை சாப்பிட்டு நல்லா தெம்பா வேலை பாருமா. என்ன பாண்டி, வந்ததுல இருந்து நீ வேலை செய்ய மாட்ற, மத்தவங்களையும் வேலை செய்ய விட மாட்ற. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்கள விட நல்ல வசதியான வீட்டு பொண்ணா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் உன் பிள்ளைக்கு. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா போதும். இத்தனை வருஷம் என் மேல இருந்த நம்பிக்கை இப்போ உனக்கு இல்லாம போயிடுச்சுல்ல? அவ்வளவுதான் அத்தைக்கு மரியாதையா? ஐயோ, நான் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அத்தை. உங்க விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அத்தை. அவனும் கேப்பான் அத்தை. அது மனசுல இருந்தா சரி. போ, உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. அவங்க இஷ்டத்துக்கு யோசிக்க தொடங்கிட்டாங்களா? இதை இப்படியே விட்டா சரியா வராது.